கடந்த 5 வருஷத்துல திமுக அரசால நடந்த கேவலமான நினைவுகளை தான் நான் இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை, வேலூர்ல பெண் மருத்துவருக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை, கோவை மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை, விளாத்திகுளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை, மதுராங்கத்தில் 14ஆம் வயது மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை, திருவண்ணாமலை காவலர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான இளம்பெண், கோவில் திருவிழாவில் பெண் போலீஸுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த திமுக நிர்வாகி, திமுக எம்பி கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலர் பாலியல் சீண்டல், 16 வயது சிறுமியை தொடர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கிய திமுக ஊராட்சி தலைவரோட மகன், கஞ்சா போதையில இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி, விருதாச்சலத்தில் 5 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக கவுன்சிலர், விழுப்புரத்தில் பெண்ணை மிரட்டி பாலியல் தொல்லை செய்த திமுக நிர்வாகி, கோயம்பேட்டில் சிறுமியை அடைச்சு வச்சு பாலியல் தொல்லை அளித்த திமுக நிர்வாகிகள், மதுரையில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த திமுக கிளை செயலாளர், நந்தனம் அரசு கல்லூரி கேண்டீன்ல வேலை பார்த்த பெண்ணுக்கு பாலியல் வன்முறை செய்த திமுக பிரமுகர், திமுக நிர்வாகி தெய்வ செயலால் மாணவிக்கு பாலியல் வன்முறை, விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர், 2 வயசு பெண் குழந்தையை பாலியல் வன்முறை செய்த திமுக நிர்வாகி, கிருஷ்ணகிரியில் 70 வயது முதியவரை கொன்னுட்டு 60 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை, கஞ்சா போதை இளைஞர்களால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான 66 வயது மூதாட்டி. இப்படி கடந்த 5 வருஷத்துல நடந்த பாலியல் வன்கொடுமை 2080. கடந்த 5 வருஷத்துல பதிவான போக்சோ வழக்கு 39,999. இப்படி வயசான பெண்கள்ல இருந்து பச்சை குழந்தை வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு கொடூரமான ஆட்சியை தான் திமுக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க.